ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று த ஹிந்துவில் கொடுத்துருந்த ஆர்டிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெச்ட் வேல்யூவேஷன்ஸ் த்ரெட் அண்ட் ஸ்டெபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் என்பிஏ பற்றி, ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோனா என்ன, கிராஸ் அண்ட் நெட் என்பிஏனா என்ன, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோனா என்ன. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷின்ஸ் தான் அண்ட் பொட்டென்ஷியல் யூபிஎஸ்சி கொஷின்ஸ் கூடியும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த கோர்ஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா ஸோ என்சிஆர்டி ப்ளஸ் வந்து சங்கர் கணேஷோட நியூ 6th எடிஷன் புக் வந்து கவர் பண்ணி தருவேன். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அது இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து அதில் தான் கொடுப்பேன். எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாமல் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டு சொல்லி 5 பிரித்து ப்ளிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எந்த கோர்ஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஃபீஸை ஒரே நேரத்தில் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணாலும் இட் இஸ் ஃபைன். ஸோ கன்செஷன்ஸும் உண்டு, ஃப்ரீ கோர்ஸஸும் உண்டு. ஸோ மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுமோ வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் கால் கூட கனெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து ரிசர்வ் பேங்க் இருக்காங்களே, ரிலீஸ் த 22nd இஷ்யூ ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஸோ இட் இஸ் ரிலீஸ்ட் பை ஆர்பிஐ தான், விச் ரிஃப்ளெக்ட்ஸ் த கலெக்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் த சப் கமிட்டி ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ FSDC லைக் இட் இஸ் அ சப் கமிட்டி, இந்த FSDC அப்படிங்கிறது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன் ரிஸ்க் டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட ரிஸ்க் எப்படி இருக்குது நம்மளோட எக்கனாமியில், அண்ட் த ரெசிலியன்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஸோ எப்படி தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கண்டெம்பரேனியஸ் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் செக்டர். ஸோ இதெல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. த ரிலீஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி report was rescheduled to incorporate the first advance estimate of national income for 2020-2021. ஸோ நேஷ்னல் இன்கம்மை வந்து கால்குலேட் பண்ணுறனால இதை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வந்து ரீஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. தட் வேர் ரிலீஸ்ட் பை நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து Jan 7, 2021 தான் வந்து நம்மளோட நேஷ்னல் இன்கம்மை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் பற்றி வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு பேங்க், நான் ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த லோனுக்கு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ 100 கொடுக்குறேன் அப்படின்னா அது பிரின்சிபல். ஸோ திருப்பி அந்த 100 அவர் பே பண்ணிடணும். அண்ட் 8% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பேன். இப்போ 108 வந்து அவருக்கு அவர் வந்து என்ன பண்ணணும்னா, கடன் வாங்கியிருக்கிறவர் வந்து பேங்க்குக்கு பே பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்படி பே பண்ணனா தான் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே பே பண்ணலை அப்படின்னா அது நான் பெர்ஃபார்மிங் அசெட் ஃபார் த பேங்க் ஆகிடும். சரிங்களா? பேங்க் வந்து லோன் கொடுக்குது பார்த்தீங்களா மற்றவங்களுக்கு, அதுதான் வந்து பேங்க்கோட அசெட். ஸோ பேங்க் வந்து டெபாசிட்ஸ் வந்து வாங்கியிருக்கு நம்மக்கிட்ட இல்லையா, ஸோ அது வந்து பேங்க் திருப்பி கொடுக்கணும். ஸோ அது பேங்க்கோட லைபிலிட்டிஸ். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் இருக்கும். ஸோ இது ஒழுங்காக இருந்ததுன்னா பேங்க் ஒழுங்காக வந்து போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இது ஒழுங்காக இல்லை அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வேர்ஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா பேங்க் வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேங்க்கோட அசெட் வந்து ஒழுங்காக வரலை அப்படின்னா அது நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவாங்க. ஸோ த லோன் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் NPA if it is due for a period more than 90 days. இப்போது 90 டேஸ்க்குள்ளே பே பண்ணலை அப்படின்னா வந்து இட்ஸ் டிஃபால்ட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த டியூ பீரியட் எவ்வளோ நாளுக்குள்ளே அவங்க பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து NPA வந்து 3 கேட்டகரியில் வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா 90 டேஸ்க்கு மேலே தாண்டி போயிடுச்சு, பட் வந்து less than 1 இயர்க்குள்ளே தான் வந்து இருக்குது அப்படின்னா வந்து இன்னும் பே பண்ணல அவங்க 1 இயர், 90 டேஸ்க்கு மேலே தாண்டிடுச்சு அண்ட் 1 இயரும் ஆயிடுச்சு அப்படின்னா சப்ஸ்டாண்டர்ட் அசெட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து 1 இயர்க்கு மேலே தாண்டியும் அவர் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல அப்படின்னா அது டவுட்ஃபுல் அசெட்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ் அசெட் அப்படின்னா வந்து பேங்க்குக்கே தெரிஞ்சிடும், பேங்க்குக்கு இல்லை ஆர்பிஐக்கு தெரிஞ்சிடும் இந்த பர்சன் கண்டிப்பாக பே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ லாஸ் ஹேஸ் பின் ஐடென்டிஃபைட் பை பேங்க் ஆர் ஆர்பிஐ பட் த அமௌண்ட் ஹேஸ் நாட் பின் ரிட்டன் ஆஃப் ஹோல்லி. ரிட்டன் ஆஃப் அப்படின்னா பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அதில் ரைட் ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த காசு வராதுப்பா அப்படின்னு. ஸோ ஆனால் ரைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அது பேலன்ஸ் ஷீட்டை ரொம்ப வீக்கன் பண்ணிடும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இட் ஓன்ட் பி ரிட்டன் ஆஃப், அதனால் அது நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாகவே கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட் பற்றி. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ, ஸோ PCRனு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் RBI's prudential regulation. Under provisioning, banks have to set aside or provide funds to prescribe percentage of their bad asset. ப்ரொவிஷனிங்கை ரெண்டாக சொல்லலாம் நீங்கள்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸும் கண்டிப்பாக ப்ரொவிஷனிங் எடுத்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுக்குறேன் அப்படின்னா, 100 கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அவர் பிரின்சிபல் பே பண்ணலை ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணலைன்னா, அந்த 100 எடுத்து நான் ப்ரொவிஷனிங்கில் போட்டுடணும். ப்ரொவிஷனிங்னா ஒரு பர்ஸ் மாதிரி. ஸோ அந்த பர்ஸ்க்குள்ளே நான் டெபாசிட் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு பேட் லோன்ஸ் வந்து நான் கொடுத்த லோன்ஸு அசெட் இருக்குல்ல, என்னோடய அசெட் பேங்க் வந்து லோன்ஸ் கொடுக்குறது அசெட். ஸோ அது திருப்பி வராதப்போ வந்து அந்த அமௌண்ட்டை சர்டன் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ப்ரொவிஷனிங்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொவிஷனிங்க்கு இன்னொன்றும் இருக்குது. ப்ரொவிஷனிங் அகேன்ஸ்ட் பேட் லோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப் பேங்க்ஸ் செட் அசைட் டு கவர் ஃபார் லாஸஸ். ஸோ இன்னொரு சைட்லேருந்து வந்து லோன் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதுலேருந்து ஒரு பிரின்சிபலும் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் பேங்க்கான ப்ராஃபிட். ஸோ அதுலேருந்து வர அமௌண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனிங்கில் எடுத்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ இப்படி தான் ப்ரொவிஷனிங்கில் காசு ஏறும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அளவுக்கு ப்ரொவிஷனிங் ஏறுதோ அந்த அளவுக்கு வந்து பேங்க்கோட என்ன சொல்கிறது, பேங்க்கோட பொசிஷன் வந்து வீக் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பேட் அசெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ ரெஃபர்ஸ் டு த ப்ரிஸ்கிரைப் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு பி செட் aside by the banks for covering the prospective losses due to bad loans nala. Under the RBI's provisioning norms, the banks are required to set aside certain percentage of the profits in order to cover the risk arising from NPA. So avanga NPA create பண்ணி வச்சிருக்காங்களா, ஸோ அதுலேருந்து இன்னொரு சைட்லேருந்து நல்லா என்பிஏ இல்லாமல் பே பண்ணிட்டு இருப்பாங்களா, அதுலேருந்து வர ப்ராஃபிட் எடுத்து வச்சிடணும். ஸோ இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ. ஸோ பிசிஆர் இஸ் டிஃபைன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் லோன் அமௌண்ட் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அசெட் குவாலிட்டி. ஸோ அசெட் குவாலிட்டியை பொறுத்து தான் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அது பர்சன்டேஜ் இருக்குங்கிறாங்க. ஸோ அசெட் குவாலிட்டி டிட்டோரேட் ஆகும்போது பிசிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அசெட் குவாலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோன் வந்து அவர் ஒழுங்காக பே பண்ணாமல் இருந்தாருன்னா இந்த சைட் பிசிஆர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் அசெட்ஸ்க்கு வந்து பிசிஆர் மாறும். இப்போ ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னா வந்து டிஃபால்ட் இல்லை. ஸோ டிஃபால்ட் இல்லை, ஃபஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே வந்து அவர் பே பண்ணல பட் பே பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்ததுன்னா 0.40% எவ்வளோ 100 கொடுத்தாங்கன்னா அதில் 0.40% அந்த 100 எடுத்து வச்சிடணும். சப்ஸ்டாண்டர்ட் அசெட்னா கிரேட்டர் than 90 days அண்ட் லெஸ் தென் 1 year இருக்கும். ஸோ அதுக்கு 15% எடுத்து வச்சிடணும். டவுட்ஃபுல் அசெட் அப்படின்னா வந்து 25 to 40% எடுத்து வச்சிடணும். லாஸ் அசெட்னா கண்டிப்பாக காசு வராதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ 100 நான் கொடுத்துருக்கேன்னா 100 எடுத்து ப்ரொவிஷனிங், வேறு இடத்துலேருந்து எனக்கு லாபம் வருது அந்த 100 அப்படியே எடுத்து ப்ரொவிஷனிங்கில் போட்டுடணும். ஸோ ஐ ஹோப் யூ கிளியர் வித் ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ. நெக்ஸ்ட் கமிங் டு கிராஸ் அண்ட் நெட் என்பிஏ. கிராஸ் என்பிஏனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் என்பிஏ ஆஃப் த பேங்க்கோட இந்த சப்ஸ்டாண்டர்ட் அசெட், டவுட்ஃபுல் அசெட், லாஸ் அசெட் இது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் கிராஸ் என்பிஏ. நெட் என்பிஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷனிங் அமௌண்ட். ஸோ கிராஸ் என்பிஏங்கிறது இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காசு வந்து இன்னும் வரல அப்படிங்கிறது தான் வந்து கிராஸ் என்பிஏ. மைனஸ் ப்ரொவிஷனிங் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனிங் அமௌண்ட் சர்டன் அமௌண்ட் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதை மைனஸ் பண்ணால் ப்ரொவிஷனிங் அமௌண்ட்டும் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு தெரியும், கிராஸ் என்பிஏவும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை வச்சு வந்து உங்களோட நெட் என்பிஏ கேல்குலேட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ கார்னு சொல்லுவாங்க. ஸோ கார் வந்து ஹேஸ் பின் லே டவுன் பை த பேசல் கமிட்டி. ஸோ பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் சொல்லிட்டு பேசல் நார்ம்ஸ்னு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா கண்ட்ரிஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அண்டர் த பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட், எப்படி இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கோ ஆர்பிஐ, ஸோ அதே மாதிரி உலகம் முழுக்க எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கும் மேலே ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது, அதுதான் பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட். ஸோ பேசல் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஸோ அவங்க கொடுக்குற நார்ம்ஸ் தான் வந்து பேசல் நார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஹேஸ் பின் லேட் டவுன் டு என்ஷூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டு ப்ரிவென்ட் ஃபெயிலியர் ஆஃப் பேங்க்ஸ். பேங்க் ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது. சோஃபார் வந்து 3 பேசல் நார்ம்ஸ் வந்து போயிருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின். பேசல் 1 வந்து 1998, பேசல் 2 வந்து 2004, பேசல் 3 2009 நார்ம்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணிருக்கோம். கார் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரேஷியோ ஆஃப் த பேங்க்ஸ் கேபிட்டல் டு ரிஸ்க். பேங்க்கோட கேபிட்டல்னா பேங்க்கோட டோட்டல் அமௌண்ட். ஸோ ரிஸ்க்னா பேங்க் வந்து எவ்வளோ என்பிஏ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இட் இஸ் நோன் அஸ் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ. காரை வந்து கிரார் அப்படின்னு சொல்லலாம். கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காரோட ஃபார்முலா இருக்குது, Tier 1 capital plus Tier 2 capital divided by risk weighted assets into 100. ஸோ Tier 1 capital ஒரு certain amount இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் Tier 2 capital இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்னு இருக்கும். டிவைடட் பை எவ்வளோ ரிஸ்க் வந்து பேங்க்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் வெயிட்டட் அசெட்னா ரிஸ்க் விச் பேங்க் இஸ் வில்லிங் டு டேக். பேங்க்குக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் எல்லா அமௌண்ட்டும் வெளியில் கொடுத்தா கண்டிப்பாக எல்லாம் வராதுன்னு. சில ரிஸ்க் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண தயாராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரில் வந்து 25% ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுது. ஸோ ஒரு ஃபார்மருக்கு வந்து 100 ரூபா வந்து
இது கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து 25% அவருக்கு பேங்க்ஸ்க்கு தெரியும் ரிஸ்க் இருக்குன்னு. அப்போ வந்து மேக்ஸிமம் ரிகவரி நம்மளுக்கு 75 ரூபா பண்ணால் போதும் அப்படிங்கிறது ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து 20% வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக 800 ருபீஸ் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸில் வந்து 75% ரிகவர் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இந்த கேஸில் 80%, தட் இஸ் 800 ருபீஸ். ஸோ இதுதான் வந்து ரிஸ்க் வெயிட்டட் அசெட்னு சொல்லுவாங்க. அசெட்னா வந்து லோன் கொடுத்துருக்காங்க, அதில் சர்டன் ரிஸ்க் வந்து முன்னாடி கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் risk weighted asset ratio சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலா. ஸோ த பேங்க்ஸ் இன் இந்தியா required to maintain கார். ஸோ பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் 9% மெயின்டைன் பண்ணும். ஸோ டயர் 1 கேபிட்டல் 7% மெயின்டைன் பண்ணும், டயர் 2 கேபிட்டல் 2% மெயின்டைன் பண்ணும். இது இல்லாமல் இதிலே டோட்டலாக 9% வந்துடுது. இது இல்லாமல் வந்து கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நாளைக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கணும். அது ஒரு 2.5%. Next, hence, unlike the Basel III norms, which stipulated capital adequacy ratio வந்து Basel III norms படி 10.5 தான் வந்து ஸ்டிப்புலேட் பண்ணாங்க. பட் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 11.5 வந்து RBI வந்து பேங்க்ஸை மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கார் வந்து 9% வந்து அண்ட் கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் 2.5%. பட் Basel III norms படி கார் 8% இருந்தால் போதும்னு சொல்லி Basel III norms சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, டிக்ரீஸ் இந்த கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் அண்ட் நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டிக்ளைன் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் என்பிஏ வந்து 7.5% வந்து 7.5% இருக்குது. நெட் என்பிஏ வந்து 2.1% இருக்குது ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 2020. ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ ஆஃப் ஆல் த பேங்க்ஸ் டேக்கன் டுகெதர் இம்ப்ரூவ்ட் அக்ராஸ் ஆல் பேங்க் குரூப்ஸ் அண்ட் ரோஸ் ஃப்ரம் 66% in March 2020 to 72% in September 2020. ஸோ ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ வந்து லைக் இட் ஹஸ் ரிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து இந்த 11.5% வைக்கணும்னு சொல்கிறாங்களே, அதுவும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா பேங்க்ஸும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து சில டேர்ம்ஸ் எல்லாம் எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிக்கணும். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து பேசிக்ஸ் ABCD தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ எப்பவுமே யூபிஎஸ்சியில் அரௌண்ட் 18 to 20 கொஸ்டின்ஸ் வந்து இட் வில் பி ஃப்ரம் எக்கனாமிக்ஸ். 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வந்து இட் வில் பி ஃப்ரம் த ஸ்டாட்டிக், அப்படி டேரெக்டாக கேட்பாங்க. சிலது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக்கும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சேர்ந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸாக கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஒரு வேர்டோட டெஃபினிஷனும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே டெஃபினட்டாக நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே நேரத்தில் பே பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ யாரையும் இங்கே கம்பல் பண்ணுறதில்ல. அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.